அப்புறம் என்ன மக்களே, பாயாசத்தை போட்ட வேண்டியதானே. சும்மா வீட்டுக்குள்ள 20 பேரை வச்சு மேட்ச் என்ன பண்ண சொல்லுங்க. ஒரு டாஸ்க் கொடுத்து உருப்படி ஆடுறான்ல, ஒன்றும் ஆட மாட்டேங்கான். அதனால எனக்கு தெரிஞ்சவனு வீட்டில் இருக்கிறது லாக்கியே கிடையாது. வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு பேசாமல் வெளியே போய் அவனோட சொந்த வீட்டில் இருக்க அதான் நல்லது. இங்கிட்டு ஒன்று கிழிச்சு நட்ட மாட்டேக்கானோ. 20 பேர் இருக்கானோ. 20 பேரை வச்சு என்ன பண்ண, 13 பேர் நாமினேஷனில் இருக்கானோ. ஒரு 2 டிக்கெட்டை மொத்தமாக தூக்கிறோம். என்ன சொல்றீங்க? கரெக்டா இருக்காது. 2 டிக்கெட்டை மொத்தமா தூங்க தான் கரெக்டா இருக்கும் என்னோட கருத்து. சுப்பான மக்களே, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஓட் லிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 பேர் வந்து இவங்க தான் கன்ஃபார்ம் ஹாட் சீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது. அது கன்ஃபார்மா என்னெல்லாம் எனக்கு தெரியல. மேபி அது ஒரு கெஸ்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்குள்ள பண்ண ஒரு சில பல ஆக்டிவிட்டிஸ் காரணமா அவங்க வந்து ஹாட் சீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யார் யாரு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி மொத்தமா சொல்றேன். ஸோ இதுல ஓட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல எப்பவும் போல சௌந்தர்யா அவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆனால் பெரிய சிரிப்பு என்னன்னா, சௌந்தர்யா ஒரு 80,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா, சௌந்தர்யா ஒரு 80,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த வாரம் ஓட்டுகள் கம்மி தான். என்ன சொல்றீங்க? போன வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கம்மி தான், வெறும் 80,000 ஓட்டுகள். ஸோ இதை வச்சு நான் கவனிக்கும்போது என்ன யோசிக்கிறேன், மேபி சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் குறைஞ்சிக்கிட்டே வருதா, சௌந்தர்யா வந்து அப்கமிங் டேஸ் பண்றது ஒருவேளை மக்களுக்கு இரிட்டேட் பண்ணுதா அப்படி சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கே பர்சனலா கொஞ்சம் இரிட்டேஷன் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் இன்னைக்கான எபிசோட்லாம் சாச்சனாக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வந்திருக்கும். இப்போ சாச்சனா பத்தி இவங்க கத்திருப்பாங்க, அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த டாபிக்கை மண்டையிலே வச்சுக்கிட்டு யார் என்ன பேச வந்தாலும் ஒரு மாதிரி அப்படி இல்லடா இப்படி இல்லடா. நம்ம தீபக் சொல்றாங்களா, தீபக் ரூடா நடந்துக்கிற ரூடா பேச, அதே மாதிரி தான் இவங்க பண்றாங்க. அதே மாதிரி தான் யார் பேச போனாலுமே மூஞ்சல் அடிச்ச மாதிரி டக்கு டக்குன்னு பேசுன மாதிரி எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கான எபிசோட் நான் கவனிச்சது இது ஃபீல் ஆகுது. மேபி இன்னைக்கு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்களா, இல்ல ரொம்ப ஏதாச்சும் அடி வாங்கி உட்கார்ந்துருக்காங்களா நமக்கு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கவனிச்ச வரதுக்கு அவங்க கிட்ட இருந்து சின்னதா ஒரு மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஒரு தன்மை வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால ஓட்டுகள் இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஸோ அதனால போக போக மேபி இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2வது இடத்துல நம்ம ராணுவ அவர்கள் இருக்காரு. ராணுவ ஒரு 61,000 ஓட்டுகள் எடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கான். 61,000 ஓட்டுகள், அதுவும் நாமினேஷன்ல வந்து முதல் வாரமே 61,000 ஓட்டுகள்ங்கிறது எவ்வளவு பெருசு தெரியுமா? போன வாரம் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னாங்க. எப்படி போன வாரம் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னாங்க. இந்த வாரம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 2 டேஸ் அவன் எதுவுமே பண்ணல, சும்மா உட்கார்ந்துருக்கான்னு சொன்னாங்க. ஒரு டாஸ்க், அந்த ஒரு டாஸ்க் கிடைச்ச பிறகு அவனோட இது மொத்தமா சேஞ்ச் ஆயிட்டல. அந்த டாஸ்க்ல வந்து எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் டாஸ்க் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில சேட்டைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் லவ் கண்டென்ட்குள்ள போய் போடுறது, அங்கிட்டு போய் சண்டை போடுறது, ஏதாவது ஒன்று பண்றது, ஒரு ராகிங் பை நான் மச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆயிட்டான். ஓகேவா, ஏன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க் முந்தின நாளே ஒரு சண்டைலாம் போட்டு அந்த சண்டையிலேயே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வெளியே வந்துட்டான். ஸோ அதுலேயே ஓட்டுகள் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிற மேட்டரை இவன் தான் நல்லா பிடிச்சிக்கிட்டான். இந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ பேரும் அந்த சீக்கிரம் டாஸ்க்கை பிடிச்சி ஆடினாங்க. சௌந்தர்யா ஒரு சைடு ஆடினாங்க, இந்த சைடு ராணுவ ஆடினா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் சண்டை போட்டான், சத்யா சண்டை போட்டாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு ஸ்கோப் வந்து எனக்கு தெரிஞ்சு ராணுவுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் 20 பேர் இருக்காங்க ப்ரோ, நாமினேஷன்ல 13 பேர் இருக்காங்க. 13 பேரை பீட் பண்ணி ஒருத்த மேல வந்து மக்கள் கிட்ட ஃபயர் வாங்குறானா, அவன் ஏதோ ஒரு வகையில மக்கள் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிட்டான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருக்கேன். 2வது இடத்துல ஜெஃப்ரி இருக்கான். ஓகேவா, ஜெஃப்ரி நான் இப்பவும் சொல்றேன், சாரி 3வது இடத்துல ஜெஃப்ரி இருக்கான். பட் நான் ஜெஃப்ரிக்கு ஒன்று சொல்றேன், 51,000 ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்கான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி நாளைக்கு ஹாட் சீட்ல உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஹாட் சீட்ல கண்டிப்பா உட்கார போறான்னு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் நேற்று ஒரு வேலைகளை பார்த்தா நீங்க கவனிச்சிருப்பேன். விஜய் விஷால் கூட சேர்ந்து நேற்று நைட்டு சௌந்தர்யா வந்து ரொம்ப மார்க் பண்ணியிருப்பான், ரொம்ப மோசமா பண்ணியிருப்பான். ராணுவ மாதிரி நடந்து காட்டுறது, முக்கியமா சௌந்தர்யா அந்த பாட்டு படிச்சிருப்பாங்க, அதை நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை மார்க் பண்ணான் தெரியுமா? அந்த ஒரு விஷயம் எனக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு நான் நினைக்கிறேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி கண்டிப்பா ஹாட் சீட். ஏன்னா அந்த மாதிரி ஹாட் சீட்ல உட்கார வச்சு சின்னதா ஒரு வான் பண்ணா மட்டும்தான் வரப்போற வாரங்கள்ல அவன் கேம் கரெக்டா இருக்கும். கரெக்டா இல்லையா? வரப்போற வாரங்கள்ல அவனோட கேம் மாறணும், அவன் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தாதான் உண்டு. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அவுட்டு. அதாவது ஹாட் சீட்ல உட்கார வைப்பாங்க, மேபி எவிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நாளைக்கு காலையில் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வகையில் இப்படி ஒரு நியூஸ் இருக்கு, அவனுக்கு ஓட்டுகள் கம்மியாக தான் இருக்கு. அது மட்டும் இந்த சம்பவத்தால் அவனுக்கு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது 4வது இடத்துல தீபக். நீங்க சொல்லுங்க, ஜெஃப்ரி அப்படி உட்கார வச்சு மிரட்டுறது நல்லதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா என்ன கேட்டா நல்லது, வரப்போற வாரங்கள் அவன் கேம் நல்லா மாறும். ஏன்னா நம்ம நினைக்கிறது என்ன, அவன் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தினால வரப்போற வாரங்கள் அவன் ஈஸியாக வெளியே போயிடக்கூடாது. ஸோ ஆனால் இந்த வாரமே அதை தட்டி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து உட்கார வச்சா நல்லது நான் நினைக்கிறேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல தீபக் இருக்காரு. ஸோ தீபக் ஒரு 42,000 ஓட்டுகள் எடுத்து 4வது இடத்தை பிடிச்சிருக்காரு. பட் சிம்பிளா சொல்ல போனா அவரை பத்தி நம்ம பேச வேணா, ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவருக்கு தான் போகுது. ஓகேவா, ஸோ இந்த வாரத்துக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் கைக்கு போகுது. அதனால நம்ம அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். 5வது இடத்துல ஜாக்லின் ஒரு 40,000 ஓட்டுகள். ஜாக்லின் எனக்கு ஒரு 2 கேம் பிடிக்குதுங்க. அதாவது 2 கேம் நான் பார்க்குறேன். ஒரு கேம் ஒரு கன்னிங் கேம் மாதிரி ஆடுறாங்க. ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது, ஒருத்தர் பின்னாடி போய் பேசுறது, ஒருத்தர் முதுகுல குத்துறது, இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க. இன்னொரு கேம் ஒரு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கறது, அது யாரா இருந்தாலும் சரி, என்னதா இருந்தாலும் சரி, மொத்த டீமே ஒரு தப்பு பண்ணா கூட தட்டி கேட்கறேன்னு ஜாக்லின் கிட்ட நான் ஒரு சைடு பார்க்க தான் செய்யறேன்.
இன்னைக்கு கூட அதை என்னால் நோட் பண்ண முடிஞ்சு. ஆண்கள் வந்து ஒரு டாஸ்க் இந்த ஒரு கோட்டை தாண்டி வரைக்கும் டாஸ்க் கொடுக்கும்போது பெண்கள் என்ன நிறைய பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜாக்லின் ஒரு சில பாயிண்ட் வைப்பாங்க, நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டோம், நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்றது ரொம்ப தப்புன்னா நிறைய பாயிண்ட் வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்லினோட கேம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒரு சில இடங்கள்ல தான் மிஸ்டேக் பண்றான்னு எனக்கு தோணுது. அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ 6வது இடத்துல ரஞ்சித். எப்படி 6வது இடத்துல ரஞ்சித் இருக்காரு, ஒரு 29 ஓட்டுகள் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ சொல்றேன், ரஞ்சித் ஹாட் சீட்ல உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரஞ்சித் ஹாட் சீட்ல கண்டிப்பா உட்காருவார் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் தான், ஓகேவா? ஏன்னு சொன்னா சிம்பிள் தான், ஒரே ஒரு மேட்ச் தான், ஒரே ஒரு ரீசன் தான். இந்த வீட்டுக்கு அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்காரு. ஏதாவது ஒரு டாஸ்க் கிடைச்சா கூட அந்த டாஸ்க் வச்சு ஓட்டி கொண்டு போயிடுறாரு. அண்ட் பெருசாக அவர்கிட்ட இருந்து ஒரு எஃபர்ட் பார்க்க முடியல, ஒரு கேமில் பார்க்க முடியல, ஒரு டாஸ்கில் பார்க்க முடியல, எங்கேயுமே அவரை பார்க்க முடியல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அவர்கள் கஷ்டம் தான் எனக்கு தோணுது, ஓகேவா? ஸோ 6வது இடத்துல ரஞ்சித், 7வது இடத்துல சத்யா இருக்கான், அப்புறம் 8வது இடத்துல தர்ஷிகா இருக்காங்க, 9வது இடத்துல சாச்சனா, ஓகேவா? தர்ஷிகா சத்யாலாம் ஒரு வகை ஒரு ஓட்டுகள் வருது நண்பர்களே. நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஃபயர் விடுறீங்களோ இல்லையோ, அவங்களுக்கு ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கும். அவங்க வந்து ஃபேமிலி டாஸ்க் வரதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக ஃபேமிலி டாஸ்க் வரதுக்கு உள்ள இருப்பாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது. அவங்களாம் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, சரியா? ஸோ எல்லாம் அந்த டீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சாச்சனா, ஓகேவா? சாச்சனா அவர்கள் தான் அதுக்கு அடுத்ததாக கீழே இருக்காங்க, ஒரு 12,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. சாச்சனாவுமே ஓட்டுகள் இல்லைன்னு தான் சொல்றாங்க அஃபீஷியல், ஓகேவா? ஒயில் கார்டை கம்பேர் பண்ணாமல் அவங்களுக்கும் ஓட்டுகள் இல்லாமல் தான் இருக்கு, ஒயில் கார்டுக்கும் இல்லாமல் தான் இருக்கு. ஆனால் சாச்சனா அவர்கள் வெளியே போங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓட்டு மொத்த உலகத்தையும் மாற்றும்னு சொல்லுவாங்க, மொத்த ஆட்சியை மாற்றும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஓட்டு மொத்தத்தை மாற்றிட்டு இருக்குங்கிறதா உண்மை, சரியா? அது நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, அதுதான் உண்மை. ஸோ அந்த வேலை சாச்சனா அவர்கள்லாம் விட்டு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அடுத்ததாக சிவகுமார் அவர்கள், யாருப்பா? சிவகுமார் அவர்கள் இருக்காங்க. சிவகுமார் தான் அதுக்கு அடுத்ததாக ஹாட் சீட்டில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு நான் ஒரு கெஸ் வச்சிருக்கேன். எனக்கு வந்து அப்டேட் படியும் சிவகுமார் தான். ஒரு 3 பேர் தான் வச்சிருக்காங்க ப்ரோ. ஜெஃப்ரி, ரஞ்சித், அப்புறம் நம்ம அவங்க பேர் என்ன, சிவகுமார். இந்த 3 பேர் கண்டிப்பாக 2 பேர் ஹாட் சீட்டில் இருக்க போறாங்க. இந்த 2 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆக போறாங்க, இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா யாரோ ஒருத்தர் ஆட் ஆகி பெண்கள் ஒருத்தவங்க வெளியே போக போறாங்க. அது ஒயில் கார்டாக இருக்கலாம், ஓகேவா? ஒரு டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அதுவும் அது நாளைக்கு காலையில் தான் அப்டேட் ஆகும். ஸோ அடுத்த சிவகுமாருக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல நம்ம வர்ஷினி இருக்காங்க. அவங்க ஒரு 10,000 ஓட்டுக்கு எடுத்து வர்ஷினி பிடிச்சி வச்சிருக்காங்க. பட் வர்ஷினிலாம் கண்டிப்பா உள்ள இருப்பாங்கிறது கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, வர்ஷினி இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க இப்போதைக்கு. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, வர்ஷினி கேம் ஆடல ப்ரோ, நான் ஓட்டு போடல ப்ரோ, மக்களுக்கு பிடிக்கல அப்புறம் எப்படி இருக்காங்கன்னா இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு ப்ரோ. இந்த சீசனை ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன் ப்ரோ, நான் உங்ககிட்ட எல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள் தான் மேலே போக போகிறாங்க ப்ரோ. ஏன்னா எல்லாருமே வெளியே டீம் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க அஃபிஷியலாக அன்அஃபிஷியல் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க. அன்அஃபிஷியல் ஓட்டுகள் வரலன்னொடனே அஃபிஷியலாக வந்திருக்காதுன்னு நினைக்காதீங்க. முக்கால்வாசி பேர் அன்அஃபிஷியலை ஃபோக்கஸ் பண்ணாமல் அஃபிஷியல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த அன்அஃபிஷியல் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு இவங்க தான் போங்க. நான் அந்த அன்அஃபிஷியல் லிஸ்ட்லேயே நான் ஒரு குழப்பி ஒன்று சொல்லுவேன். இவங்க ஹாட் சீட்டில் இருப்பாங்க, இவங்க தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இல்லை ப்ரோ ஓட்டுகள் இருக்கு, ஓட்டுகள் நான் சொல்கிறது கண்டிப்பாக அஃபிஷியலாக நடந்திருக்க விஷயத்தை தான் எடுத்து நான் அந்த மாதிரி குழப்பி சொல்லிட்டு இருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த வகையில் வர்ஷினி அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நான் இப்போவே சொல்கிறேன். அடுத்தது 12வது இடத்துல மஞ்சரி இருக்காங்களே. ஸோ மஞ்சரியுமே அது 10,000 ஓட்டுகள் தான். மஞ்சரி அவர்களும் வெளியே போக மாட்டாங்கிறதா உண்மை. மஞ்சரி அவர்களும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள கேம் நல்லா தான் ஆடுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஓட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச மஞ்சரி அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கடைசி கட்டமாக 13வது இடத்துல யார் இருக்கா? ரியா இருக்காங்க, ஓகேவா? ரியா அவர்கள் மேலே தான் எனக்கு மிகப்பெரிய டவுட் இருக்குது. அதுதான் ப்ரோ, ரியா அவர்கள் தான் சுத்தமாக ஓட்டு இல்லாமல் அன்ன விஷயம் கீழே இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயுமே அவங்களோட கண்டென்ட் வந்து பெருசும் ரசிக்கத்தன்மை இல்லை, சில விஷயங்களை மூஞ்சி அடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க பேசுகிற விஷயங்களே சில பேரை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ரியா தான். நான் சிம்பிளாக சொல்லிட்டா, எனக்கு வந்து ஒரு ஹாட் சீட் லிஸ்ட்டை சொல்கிறேன். அதுலேருந்து 2 பேர் கண்டிப்பாக ஹாட் சீட்டில் இருப்பாங்க. சிவகுமார், ஜெஃப்ரி, ரஞ்சித், இந்த 3 பேர்லேருந்து 2 பேர் கண்டிப்பாக ஹாட் சீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்குது. அந்த 2 பேர் அடுத்த கட்டமாக ரியா அவர்களும் இதில் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு 3 பேர் அந்த மாதிரி ஹாட் சீட்டில் கொண்டு போய் அதில் ஏதோ ஒரு சேவிங் ஆர்டரை வச்சு ரியா, அப்புறம் இன்னொரு இதில் பார்க்க போனால் பாய்ஸில் ஒருத்தவங்க கேர்ள்ஸில் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டபுள் எலெக்ஷன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது எனக்கு தெரிஞ்சு நைட்டுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆயிரும். பட் டபுள் எலெக்ஷன் வச்சா தான் நல்லா இருக்கும் என்னோட கருத்து. 20 பேர்லாம் வச்சு மேய்க்க முடியல, நல்லா இல்லை பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னோட கெஸ் படி டபுள் எலெக்ஷன் இருந்துச்சுன்னா ரியா கண்டிப்பாக அவுட்டு. அடுத்த கட்டமாக சிவகுமார் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ரஞ்சித். ஜெஃப்ரி போவானான்னு கேட்டால் எனக்கு தெரியல, பட் மேபி ஜெஃப்ரி தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த 4 பேர் என்னோட டவுட்டில் இருக்காங்க. யார் 2 பேர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்? உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய சம்பவம் இருக்குது.